அதுக்கு ஏதோ பீச்சில் நின்ன மாதிரி இருக்கும். கூட்டமாக எல்லோரும் எங்கே கிளம்பிட்டு இருக்கோம்னா, நாங்கள் எல்லோரும் எங்கள் பழைய கேம்ப் போட்டு புது கேம்புக்கு போகிறோம். எல்லோரும் கிளம்பியாச்சு. நாங்கள் இனி எங்கள் புது கேம்புக்கு போயிட்டு உங்களுக்கு நான் பண்ணது பாய். ஏதோ டெசர்ட்டு பாலைவனம் மணலில் கொண்டு போட போகிறானுவன் தெரியாது. பாவமாக இருக்கு இந்த பையன் மூஞ்செல்லாம் பார்க்க. எங்கள் பழைய கேம்ப்ல இருந்து புது கேம்புக்கு வசமாக ஒரு ஆல்வா புக் பண்ணி போயிட்டு இருக்கோம். கேஎஃப்சி சிக்கன் கடை பரவாயில்ல. ஓமோன் மலையிலையும் கொஞ்சம் பச்சை பச்சை புல்லுலாம் தெரியுது அங்கங்கே. ஃபுல்லாக பேரிச்சம்பழம் தான். பேரிச்சம்பழம் தோப்பே இருக்கு. இடையில ஒரு ஆறு ஓடுதுல, நதி நீர் ஓடுது பாருங்க. பாருங்க வரலாறு காணாத அதிசயம்தான். ஓமனில் ஆறுலாம் ஓடுது பாருங்க. ஓமன் செழிப்பான நாடு தான். எவ்வளோ பெரிய நதி பாருங்க. தண்ணி வேற கிடக்கு அதில். இந்த ஆறு தண்ணி வேற ஓடுது. சே, நம்ம ஊர் தாமிரபரணின்னு நினைக்கேன். பார்த்தீங்கன்னா நாங்கள் பாதி தூரத்தில் இறங்கி ஒரு இன்ட்ரோல் பிரேக் அப்படின்னு எங்கள் டிரைவர் சொன்னார். அதனால் சுற்றி 2 பஸ்ஸு இன்ட்ரோல் விட்டுட்டு நாங்கள் வந்த பஸ்ஸு அங்கே ஒரு வாசல் எங்கே ஒரு வாசல். ஸ்மால் சைஸ் டேம் பாருங்க. கொஞ்சம் கொஞ்சம் மழையும் சேர்த்து சுற்றி பாலைவனம். இங்கே மட்டும் தண்ணி கடல் மாதிரி கிடக்கு. எவ்வளோ கடல் தண்ணியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக எங்கள் ஏரியாவுக்குள்ளே வந்தாச்சு. பழைய சைட்டு வந்து புது சைட்டுக்கு பார்த்தாலே தெரியும் நினைங்க. முரட்டு வெயில் வெளுத்து வாங்குது. போய் சாப்பிட்டுட்டு லஞ்சம் முடிச்சுட்டு வரோம். முடிஞ்சு கேம்ப் வந்தாச்சு. ரூம் அலாட் பண்ணியிருக்காங்க. 209 தேடி போயிட்டுருக்கோம். எல்லாம் ஸ்டைலுக்கு கண்ணாடி போட்டு நினைக்காங்க. வெறுங்கண்ணில் பார்த்தா கண்ணை அவிஞ்சிரும்னு நினைக்கேன். முரட்டு வெயில். ஃபுல்லாக கண்டெய்னர் பாக்ஸ் எல்லாம் ஏசியோட. ஒரு ரூமுக்கு 6 பேர் தான் போயிட்டுருக்கோம். காலைல 5 மணிக்கு எப்படி வெளிச்சத்து பார்த்தீங்களா? சீக்கிரம் விரிஞ்சிடும். ரூமுக்கு 6 பேர். நாங்கள் வரக்கு முன்னாடியே லாங் டேர்மில் இருக்கவொன்னு எல்லாத்தையும் கீழே இருக்க பெட்டெல்லாம் ஆக்கிரமிச்சிட்டானுவேன். நாங்கள் அங்கேருந்து கேம்ப் ஷிஃப்ட் ஆன பிறகு ஒரு ரூமுக்கு 3 பேரும் தனித்தனியாக பிரித்து விட்டாங்க. எல்லோரும் மேலே செகண்ட் ஃப்ளோர் படி. பழைய கேம்ப் மாதிரி ரொம்ப விசேஷமாலாம் இல்லை எங்கள் உள்ள கேம்ப். காலையில் கிளம்பியாச்சு. எங்கே எவ்வளோ அவசரமாக போய்ட்டுருக்கோம்னா, கேன்டீனில் 5 to 6:15 வரைக்கும் தான் சாப்பாடு. 6:20க்கு கொஞ்சம் லேட்டாக போனால் கூட அங்கே கதை முடிஞ்சு பூட்டிடுவான். கதை இழுத்து மூட்டுவான். அது வரலாறுக்கான சம்பவம். உண்மை பார்த்தீங்கன்னா அங்கே தான் எங்கள் கேண்டீன் இருக்குது. எல்லாம் அங்கே தான் கப்பு காஃபி கப்போட வராது. எல்லாம் போனோன்னு ஒரு சம்பவம் இருக்குது பாருங்க. அதை பார்த்தா ஷாக் ஆயிடுவீங்க. பரவாயில்ல, கியூவே இல்லை இன்னைக்கு. மற்ற நாள்லாம் படா கியூ இருக்கும். சீனி வெண்ணி தண்ணி எல்லாம் தனித்தனியாக இருக்கும். நாங்களே புரிஞ்சுக்கிட வேண்டியதுதான். இது பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் டிரான்ஸ்போர்ட் வேர் ஹவுஸு. டூல்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்கும். பார்க்குறதுக்கு ஏதோ பீச்சில் நின்ன மாதிரி இருக்கும். பீச்லாம் கிடையாது, சுற்றி பாலைவனம் மட்டும்தான் இருக்குது. வெயில் பாலைவனம்.
12 மணி. நீங்களாம் நினைக்கல நாங்கள் வேலை செய்ய போகிறோம்னு. வேலை செய்ய போகல, எல்லோரும் சாப்பிட போயிட்டுருக்கோம். எங்களுக்கு என்னது தரமோ தரலையோ, நேரத்துக்கு சோறு தரோம். கேண்டீன் பாருங்கள், க்யூவை அப்படியே வந்து இப்படியே வந்து அப்படியே வந்து இப்படி வருது. சாப்பாடு நல்ல சாப்பாடு தான், ஆனால் வரிசையில் நிற்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒரு சாப்பிட்டு முடிச்சு கிளம்பியாச்சு. ஃப்ரைடேனால எங்கள் பிரியாணி தான். எங்கள் கேம்ப் இன்னைக்கு வேறு லெவலில் போட்டோம்னா காம்ப்ளிமெண்ட்ரிக்கு ஐஸ்கிரீம் கிடச்சி. பாய். மதியத்துக்கு அப்புறம் வீடியோ எடுக்கலை, ஏன்னா நாங்கள் வேலைக்கு போயிட்டோம். பிளான்ட்டுக்குள்ளே ஃபோன் அலவுடு கிடையாது. இப்போ முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டாச்சு. ஒரு ஃபன் கேம். இப்படி தான் பொழப்பு ஓடுது. எல்லாம் ஜாலியாக சீட்டில் இருக்கோம். சாப்பிட்டாச்சு. பாய். மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.